பேட்ட படத்துக்கு அப்புறம் நானே வந்து ரஜினி சார்கிட்ட நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன். ஆனா, எந்த கதைகளும் வந்து ரஜினி சாருக்கும் பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து எனக்கே வந்து ஏன் நம்ம அடுத்த படம் அப்படி பண்ணணும்? அதுவும் தலைவரோட நம்ம ஏன் பண்ணணும்னு சொல்லி எனக்கே ஒரு மாரி கில்ட்டாவே ஆச்சு அப்படின்ற விஷயத்த கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. என்ன ஏதுன்றத இந்த வீடியோல பார்ப்போம். கார்த்திக் சுப்புராஜோடைய ரெட்ரோ படமானது வருகிற மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகம் கூடிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதில் வந்து சூர்யா அவர்கள் நடிச்சிருக்க விதமும் சரி, அவரை வந்து ஒரு விண்டேஜ் லுக்லையும் ஒரு ரெட்ரோ லுக்லையும் வந்து அவர் காட்டியிருக்காரு. ஸோ இந்த கதைக்காலம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு லவ் ஜானராகவே இருக்க போகுது. ஒரு லவ் கேங்ஸ்டர் மூவியாக தான் இந்த படம் இருக்கும்ன்ற விஷயத்தையும் கார்த்திக் சுப்புராஜ் அவர்களே நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருக்காரு. அதில் முக்கியமாக வந்து இப்போ சமீப இன்டர்வியூவில் வந்து அவர் படங்களை பற்றியும் சரி, முக்கியமாக இந்த ரெட்ரோ படத்தை பற்றியும் பேசிட்டு இருக்கும் போது அப்போ வந்து ரஜினிகாந்த் பற்றி சில விஷயம் சொன்னார். அப்போ சொல்லும் போதும் அவர் என்ன சொன்னார்னா, நான் ரஜினி சார் கிட்ட பேட்டைக்கு படங்க அப்புறம் வந்து நான் சில ஸ்டோரியும் சொல்லியிருக்கேன், நிறைய ஸ்டோரி நரேட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கேன். அடிக்கடி ஒரு மீட் பண்ணி வந்து கதையை மட்டுமே நான் வந்து அடுத்த படம் சொல்லியிருக்கேன். ஆனால் சில கதைகள் வந்து தலைவர் அவர்களுக்கு சரியாக பிடிக்கல. ஸோ அதனாலேயே வந்து நாங்கள் அடுத்த படம் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கே ஒரு மாதிரி ரியலைஸ் பண்ணேன், நம்ம ஏன் வந்து இவ்வளோ ஸ்டோரியை வந்து நம்ம இப்படி பண்ணுறோம், அதாவது இவ்வளோ கதையில் எடுத்துகிட்டு போயிட்டு ரஜினி சார் கிட்ட வந்து பிச் பண்ணிட்டே இருக்கும். ஒரு ஃபேன் பாயாக வந்து நான் வந்து அவரை மீட் பண்ணுறதை தாண்டி ஒரு ப்ரொஃபஷனலாகவே அவர் டீல் பண்ணிட்டுருக்கேன். ஒரு ப்ரொஃபஷனலாக நான் அவரை போய் பார்த்துட்ருக்கேன். அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அவரே வந்து என்னன்னா இந்த ஆசையை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் நிறுத்திக்கிட்டு என்ன பண்ணியிருந்தாருன்னா, ரஜினி சாரை வந்து நான் வந்து நார்மலாக மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் ரஜினி சார்கிட்டே சொன்னேன், ஃபோன் பண்ண கூட, சார் நான் வந்து கதை எதுவும் சொல்ல போகிறதில்ல, இதுக்கப்புறம் நான் வந்து உங்களை வந்து ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக மட்டும் மீட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி கூட நான் வந்து ரஜினி சாரை அப்புறம் சில வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனாலேயே வந்து நான் 2வது கதை இன்ன வரைக்கும் ரஜினி சாரோட இன்னும் பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா சில பல காரணங்கள் இருந்தாலும் அவர்கிட்டே வந்து நான் ஸ்டோரி சொல்லணுமான்னு சொல்லி அந்த யோசனையும் என்கிட்ட இருந்து, அதனாலேயே நான் வந்து 2வது படம் இன்ன வரைக்கும் பண்ணாமல் இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக இன் ஃபியூச்சரில் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்தையும், இதுக்கப்புறம் அவரை மீட் பண்ண கூட நான் கேஷுவலாக மட்டுமே அவர் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு ஃபேன் பாயாக மட்டுமே அவரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற விஷயத்த கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு. அதே மாதிரி அந்த அளவுக்கு ஒரு இயக்குனர் இருக்காருன்றது எல்லாரும் பாராட்டுற விஷயமாகவும் மாறுதுன்னு சொல்லணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இவே இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.